உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு அனுப்பணுன்ற நிலைமை எடுத்தாச்சு அதிமுக போட்ட வழக்கில். ஏன்னா இதில் நம்ம அண்ணா நகர் அந்த 10 வயது குழந்தைய ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் அடித்தான்னப்ப அந்த வழக்கில் விசாரித்த விதத்திலேயே அக்யூஸ்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட இவங்க வக்கீலையும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வச்சு வேற யார் பேர்லையோ திசை திருப்புற மாதிரி எடுத்த ஆடியோவை ஒரு யூடியூப்லேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் போட அவங்க பேரில் வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் இதை சிபிஐக்கு மாத்திரன்னு ஒன்று தான் அந்த சதீஷை அரெஸ்ட் பண்ணி எல்லாமே போய் ஐயா சிபிஐக்கு போட்டுறாதீங்கன்னு சொல்லி 50 லட்ச ரூபா வக்கீல 3 ஹியரிங்கில் வச்சு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறோம், நீங்களே அவங்கள தேர்ந்தெடுக்கலான்னு ஒரு 8 பேரை போட்டு அப்படி ஃபார்ம் பண்ணி, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு முடிக்கப்படல. அதுக்கப்புறம் இந்த வழக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் சார்னு ஒன்று இல்லைன்னே சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவன் வெளியிலேருந்து வந்த உடனே ஃபோன் பண்ணி பேசின கோட்டூர் சண்முகம் அடுத்த 4 நாளில் 13 முறை அண்ணா பல்கலைக்கழகத்துடைய ஒரு முன்னாள் முக்கிய ஒருத்தரை வச்சுக்கிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அழிச்சிட்டாரா என்னன்னு தெரியாது. அவர் மீது விசாரணை நடந்ததாக குறிப்புகள் இல்லை.